जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாத ராசி பலன்கள்ல என்ன சுவாமி, ஆடி மாசத்துல எப்படி கிரகங்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வரக்கூடியது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. இப்போ ஆடி மாசத்துக்கு வரும்பொழுது எந்த ராசிக்கு வரார்? கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில யாரோட சேர்ந்து இருக்கார்? சூரியன் குரு ஜாதகத்துல ஒன்னா இருக்கார். அப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? கடக ராசி அப்படி இப்போ கடகத்துல சூரியன் வரார். அப்ப இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்துல கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் குரு, சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது ஜாதகத்துல இருக்கு. அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்க. இந்த பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? இது என்ன உங்களுக்கு எச்சரிக்கையான பதிவா அல்லது உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் இதுல முக்கியமானது. எச்சரிக்கையா அதிர்ஷ்டமா? ஒரே வார்த்தை. உங்களுக்கு இந்த ஆடி மாசம் 12 ராசிக்கு ரெண்டே விஷயம்தான். அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா? அதிர்ஷ்டம்னா எப்படி, எச்சரிக்கைன்னா எப்படி? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எச்சரிக்கைன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க, வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சில விஷயங்கள் நம்ம பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம சமாளிப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே முழுமையாக எல்லா ராசிக்குமே பார்ப்போம். என்னென்ன ராசியுடைய, அதே போல என்னென்ன அம்மனை வழிபாடு செய்தால், எந்தெந்த அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒன்று விடாம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ராசியில என்னென்ன விஷயங்கள், நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், எதுவும் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன்னா எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் போது 5 சனி அபவாதம் என்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை கிடைச்சிருச்சு, இப்ப சில பேருக்கு வேலை கிடைச்சு வேலைக்கு அடுத்த லெவல் போறதுக்கான சில சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். ஆனா கெட்ட பேர் இல்லாம பார்த்துக்கோங்க. வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடத்துலயும் சரி, கெட்ட பேர் இல்லாம பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கெட்ட பேர் உண்டு பண்ணிடுவாங்க. இவன் இப்படிதான் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கேட்ட நட்சத்திரம் சேட்டை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க விருச்சிக ராசி. அனுஷ நட்சத்திரம் கொஞ்சம் பயபக்தியோட, ஓரளவுக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி உண்டு, ஓரளவுக்கு கொஞ்சம் முருக பக்தி, ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுவாங்க. விசாக 4ஆம் பாதம் விருச்சிக ராசிலாம் அப்படியே தண்டனக்கா தான், கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு அவங்களுக்கெல்லாம். ஏன்னா ஆரம்பத்திலும் பிரச்சனை, இப்பயும் பிரச்சனைங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால அப்படியே தடுமாற்றமா தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன். அதனால கவனமா இருக்கு. ஒரு நல்ல வார்த்தை பெயரை காப்பாற்றலாம், கெடுக்கவும் செய்யலாம். சோ கவனமா இருங்க. இந்த மாதத்தில் மறைத்து வைத்திருந்த சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரலாம். ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நான் கரெக்டா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா வரும். 79% நல்லா இருக்கு, 21% கொஞ்சம் கெடுதலான பலன்கள் இருக்கு. வேலை இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், முக்கிய பொறுப்புகள் வரும், தலைமை பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு. ஒருவர் உங்களை பற்றி தவறான தகவல் பரப்ப முயற்சி செய்யலாம். எந்த ஆவணத்திலும் அவசரமாக கையெழுத்திட வேண்டாம். உங்களை பத்தி தேவையில்லை, அதாவது இந்த வதந்தி கலப்புறதுங்கிறது ஒண்ணு. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட தவறான கருத்துக்களை பரத்த, அப்படிதான் சார் உங்களுக்கு தெரியாது சார், அவன் என்னென்ன வேலை பார்ப்பான் தெரியுமா சார், அவன் நீங்க இருக்கும்போது ஒன்று பேசுவான், இல்லாத போது ஒன்று பேசுவான் சார், அவன் ரொம்ப மோசமானவன் சார் அப்படின்னு சொல்லுவான். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா சார், உங்களை பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தேன் பெருமையா அப்படின்னுவான். அந்த மாதிரிலாம் இருக்கு. கொஞ்சம் கவனமா என்ன பண்ணணும். விருச்சிக ராசியை கொஞ்சம் உடல்நிலையிலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. எல்லாமே கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. அரசாங்க வேலை, பதவி உயர்வு, இடமாற்றம், ஒப்பந்த நிறுவனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமா இருங்க. சில விஷயங்கள் சாதகமாக முடியும். சொந்த தொழில் ஒப்பந்தம், வெளிநாட்டு முதலீடு, பண பரிமாற்றத்திலாம் ஓரளவுக்கு சக்சஸ் வரும். ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணலாம். கணவன் மனைவி சில விஷயங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் பேசினால் பிரச்சனை பெரிதாகலாம். அமைதி பெரிய
விஷயத்தை காப்பாற்றும். அமைதியே இருந்தால் நல்லது. திருமணம் மறுமணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வழக்கில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த திருப்பணம் ஏற்படும். குழந்தைகள் அல்லது சொத்து தொடர்பான முடிவுகளில் பொறுமை அவசியம். விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, குழந்தை இருக்கு அப்படின்னு இப்ப நான் சொன்ன விஷயத்துல கவனமா. போட்டி தேர்வு, அதே போல ஆராய்ச்சி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் சாதகமான காலம். நண்பர்களை அலட்சியம் செய்ய வேண்டாம். ஒரு நண்பர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றான்னு கேட்டுக்கும். நீண்ட காலம் நிலுவையில் இருந்த வழக்கில் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை இருக்கும். மறைந்திருந்த ஆதாரம்லாம் வெளியில வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். உடல்நல பாதிப்பு கொஞ்சம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோ. விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த ஆடி மாசத்துல இதெல்லாம் வரும். கண்டிப்பா இருக்கு, பார்த்துக்கோங்க. முதல்ல மூல நோய், ரெண்டாவது சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரக பாதை தொற்று, இனப்பெருக்க உறுப்புகள் பிரச்சனை தொடர்பான பிரச்சனை, இரத்த அழுத்தம், இதய துடிப்பு மாற்றம், அதே போல மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை போன்ற அறிகுறிகள். அலட்சியம் செய்யாதீர்கள். ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகுவது நல்லது. நல்லா இருந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு தலை சுத்து, எப்பாடா அப்படின்னு யாருமே வீட்டுல இல்ல, திடீர்னு தலை சுத்துது, எங்கேயா விழுந்துட்டீங்கன்னா யார் பொறுப்பாகிறது சொல்லுங்க? நேரத்துக்கு மாத்திரை போடுங்க, நேரத்துக்கு கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சில விஷயங்கள் பண்ணுங்க. இரவு நேர பயணம், மழையில் வாகனங்கள் வேகமாக ஓட்டுவது, இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பதவி உயர்வு வாய்ப்பு, தொழிலில் புதிய ஒப்பந்தம், மறைந்திருந்த பணவரவு, சமூகத்தில் மதிப்பு, குடும்ப ஆதரவு, ஆன்மீக முன்னேற்றம், இதெல்லாம் உண்டு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வதந்தி, நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், சட்ட ஆவணங்களில் அலட்சியம், உடல்நல பாதிப்பு, தேவையற்ற கோபம், வாகன விபத்து அபாயம், அதிக ஆபத்தான முதலீடு, இதெல்லாம் கொஞ்சம் கவனம். ஆடி மாத விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முருகப்பெருமான் வழிபாடு, அம்மன் வழிபாடு, பைரவர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. இந்த 3 சுவாமி வழிபாடு உங்களை எப்பொழுதுமே உச்சத்தில் வைக்கும், நல்ல சூழ்நிலையில் வைக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு ஏமாந்துராதீங்க. முக்கியமா போராட்டமும் இருக்கு, எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இது ரெண்டும் கடந்தாதான் உங்களுக்கு இந்த மாசத்துல அதிர்ஷ்டம் இருக்கும். சுபம், வாழ்க வளமுடன்.